இந்த வாரத்தில் நம்ம ஒரு டேட்டா இன்ஜினியரிங் பைப்லைன் வித் ஜென்ஏஐ அந்த ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். லோக்கலில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டோட டெமோ பார்த்தலாம். அதுக்கப்புறம் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் வித் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன். பேக்ரவுண்டில் எப்படி பண்ணேன், எந்த மாதிரி டெக்னிக்கல் இருக்குன்றது. நீங்கள் ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியர் இருந்தீங்கனாலும், இல்லை பேசிக் பைத்தான் தெரிஞ்சாலோ, ஸ்டூடெண்ட்டோ, இல்லை நீங்கள் ஒரு என்டர்பிரனர் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. இட் இஸ் மச் ஈஸியர். எவ்வளோ வேணால் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். ஸோ எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஜஸ்ட் 3 hours to 4 hours ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராஜெக்ட்னா, நான் நிறைய வந்துட்டு யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ ஷார்ட்ஸ் பார்க்குறேன், ரீசெண்டாக நிறைய பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ பார்த்தேன் என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு யூடியூப்ல சரி ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து காட்டுது. பட் ஒன்று ஒன்றா காட்டுது. லைக் வாரத்துக்கு இவ்வளோ பண்ணேன் அனலிசிஸ் பண்ணி என்னால் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுக்க மாட்டாங்க. எனிவே அவங்களுக்கு அது வந்து பிஸ்னஸ் லாஸ். அப்படி பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தோன்னு நம்ம குறைச்சிரும். அதனால் நம்ம பர்சனலாக நம்ம தான் டேட்டா இன்ஜினியர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு பில்ட் பண்ணேன். நான் ஜென்ஏயும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் நமக்கு எல்லாமே வச்சு ஜென்ஏயில் வச்சு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் பில்ட் டேட்டா பைப்லைன். அங்கே ஜென்ஏ யூஸ் பண்ணேன். ஸோ அது எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டேஷ்போர்டோட ஃபைனல் அவுட்புட்டு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்புட்டை காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணேன் அந்த கோடையும் தரேன். ஸோ தட் நீங்கள் உங்கள் லோக்கல்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டோட முக்கியத்துவம் என்னென்னா, இதில் நம்ம பர்சனல் டேட்டா நம்ம லைக் என்ன பார்த்துருக்கோன்ற டேட்டாவை இதில் கொடுக்குறோம். ஸோ அதனால் இதை நான் லைக் ஆன்லைனில் இருக்கிற க்ளவுட் மாடல்லையோ இல்லை கிளாடு அந்த மாதிரி எதுலேயுமே நான் வந்து அந்த டேட்டாவை அப்படியே ரா டேட்டாவை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இட் ஹேஸ் டு பி லோக்கல். நம்ம லோக்கலில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம்னா இட்ஸ் செக்யூரிட்டி இருக்குது. நமக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் நாட் கோயிங் அவுட் ஆஃப் த இது. அண்ட் இதில் இன்னொன்று கூட நான் யோசித்தேன். யூடியூப்ல தான் டேட்டா எடுக்கலாம். ஒரு டேட்டா கான்ஃபிடென்ஷியல் டேட்டா யூடியூப்லேயே இருக்குது. நம்ம அதை எடுத்து பண்ணி வேறு இதில் கொடுத்தா என்ன அப்படின்னு யோசித்தேன். பட் ஸ்டில் டேட்டா இஸ் கான்ஃபிடென்ஷியல். அண்ட் இதில் என்னென்னா இந்த டேஷ்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் லாஸ்ட் வீக்கில் என்ன பார்த்தேன் அப்படின்ற வீக்காக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தீங்க அப்படின்றத சொல்லிடும். அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும்தான் எவ்வளோ ஷார்ட்ஸ் மட்டும் 416 ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் மியூசிக் வருது. யூடியூப் வந்து ரெண்டையும் சேர்த்து கொடுக்குது. அதனால் ஜஸ்ட் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த வாரத்தில் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்றது வந்து இந்த ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் பார்த்தோம், எந்த சேனல் அதிகமாக பார்த்துருக்கோம் அப்படின்றது வருது. ஸோ எஸ்டர்டே டேட்டா வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஃபிலிம் ஃபேர் தமிழ் இந்த சேனல்லாம் அதிகமாக பார்த்துருக்கீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு வருது. எந்த டைட்டில் பார்த்தோன்ற ஹீட் மேப் போட்டுக்கலாம். அப்புறம் செஷன்ஸ் எவ்வளோ செஷன்ஸ் பார்த்தோன்றது. ஃபைனலாக ஏஐ கோச். நம்ம இப்போ ஏஐ படிச்சுட்டு இருக்கோம். லைக் பேரலி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்எம் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து லோக்கலாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு இதுலேருந்து நீங்கள் கேன் கனெக்ட் எல்எம் ஸ்டுடியோ லோக்கலில் நீங்கள் இந்த இதில் கனெக்ட் பண்ணி இந்த ஏபிஐ மூலமாக ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் ரன் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு இந்த டேஷ்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஃபேன்சியாக கிட்டத்தட்ட நல்ல ஒரு டேஷ்போர்டாகவே இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல ஒரு 3 மணி நேரத்தில் என்னால் இதை பண்ண முடியுமான்ட்டு. பட் 3 hours to 4 hours பண்ணால் பக்காவாக பண்ணிட்டோம். சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இதுதான். ஒரே ஒரு பைத்தான் கோடு அவ்வளோதான். அது மட்டுமே இருந்தாலும் நம்ம பண்ணிட முடியும். என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் லோக்கலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது வந்து நான் நிறைய இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் ஆஃப் நோ நான் வந்துட்டு இது யூடியூப்ல உள்ள வாட்ச் ஹிஸ்ட்ரி மட்டும் அந்த டேட்டா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா கூகுள் டேக் அவுட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. உங்களோட கூகுள் டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட இதில் லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் அன்செலக்ட் டீசெலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதில் யூடியூப் அப்படின்னு போனீங்கன்னா கீழே யூடியூப் மியூசிக் அப்படி வரும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் மல்டிபிள் ஃபார்மெட் இருக்கும். இதை வந்துட்டு ஜேசான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல் யூடியூப் இருக்கும். இது எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. ஹிஸ்ட்ரி மட்டும் தான் தேவை. இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அண்ட் டவுன்லோட் லிங்க். இதை கிளியர் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களோட மெயிலுக்கு லிங்க் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா இன்புட்டு ரா டேட்டா அப்படின்றதுல நான் போட்டிருக்கேன் இந்த டேட்டாவை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் டேட்டா. ஸோ இது வந்து என்னோடய ஆக்சுவல் வியூ ஹிஸ்ட்ரி கிடையாது. யூடியூப்காக நான் மார்க் பண்ண டேட்டா தான். ஒரு சிமிலர் டு ரியல் டைமில் மார்க் பண்ண முடியும். நம்ம இப்போ ஏஐலாம் இருக்கிறதுனால டேட்டா மார்க்கிங் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா அதையும் வச்சு நம்ம போட தேவையில்லைன்றதுனால மார்க் டேட்டா தான். இட்ஸ் நாட் ஒரிஜினல் டேட்டா. பட் ஆக்சுவல் ரியல் லைக் மார்க் டேட்டாவே அது கொடுத்துருச்சு பக்காவாக. இந்த மாதிரி ஒரு பெர்சனாக கொடுத்தோன்னா அதுவே மார்க் டேட்டா கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் ஏஐ டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் லைன்ஸ் அண்ட் அவ்வளோ டேட்டா கொடுத்துருச்சு. ஆக்சுவலி இந்த டேட்டா இப்படி தான் வரும். யூடியூப்லேருந்தே இப்படி தான் வரும். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது அண்ட் எந்த சேனல் பார்த்தோன்றது இருக்குது, டைம் இருக்குது. மற்ற இது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லை. மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தேவையில்லை நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும். அண்டு இதில் வந்து எக்கச்சக்க இந்த வீடியோ லிங்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை, கொண்டு போக தேவையில்லை. நமக்கு இன்ட்ரெஸ்டடான ஃபீல்டு வந்து டைட்டில் தேவைப்படுது, எந்த சேனல் பார்த்தோம் தேவைப்படுது, டைம், இது எல்லாமே தேவைப்படுது.
ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னோட டேட்டா பைப்லைன் இஸ் நத்திங் பட் நம்ம வீட்ல இருக்கிற பைப்லைன் மாரி தான். நம்ம வீட்ல தண்ணி பைப்லைன் ஒண்ணு ஒண்ணா ஒட்டி ஒட்டி கிரியேட் பண்ற மாரி தான். டேட்டா வெளியிலேருந்து வருது. அந்த டேட்டாவ ஃபஸ்ட்டு ஒரு இதில எடுத்து கிளீன் பண்ணி ஒரு இதில போடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்ன்னு கொண்டு போவோம். அதான் இந்த லோக்கல் இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரா டேட்டா அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல தூக்கி போட்டேன். இங்கேருந்து டேட்டாவ எடுத்து ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் எடுத்து எழுதி என்ன பண்ணேன்னா அந்த பைதான் ஸ்கிரிப்ட் வச்சு எழுதி என்ன பண்ணேன்னா, ஸோ பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரா டேட்டா யூடியூப்லேருந்து எடுத்துகிட்டு ரா டேட்டான்னு போட்டாச்சு. இதில் வந்து ரா டேட்டா இருக்குது. ரா டேட்டா அப்புறம் இந்த ரா டேட்டாவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பைதான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். பைதான் ஸ்கிரிப்ட் எழுதி பைதான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரா டேட்டாவில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிடும். இதில் வந்துட்டு நமக்கு தேவையானது டைட்டில் அண்ட் தென் இந்த என்ன இது பார்த்தோன்றது தேவைப்படுது. அதுக்கப்புறம் டைம். இந்த 3 தான் எனக்கு வந்து க்ளீன்டு டேட்டாவில் இருக்கும். ஸோ க்ளீன்டு டேட்டாவில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ அந்த க்ளீன் டேட்டாவில் தூக்கி போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அது க்ளீட்டாக இருக்குது டேட்டா. இவ்வளோ தான். ஸோ இது வந்து க்ளீன்டு டேட்டா. இவ்வளோ தான் இருக்கும். டைட்டிலு, சேனலு, டைம். இந்த டைம் பார்த்தோன்றது அவ்வளோதான். இது அப்படியே இருக்கும். அதில் ஏதாவது ஐடி சில வீடியோவில் ஐடி வரும். அதெல்லாம் நம்ம மாஸ்க் பண்ணிடுறோம். அதை வந்து பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு க்ளீன் டேட்டாவில் நமக்கு அந்த டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளீன் டேட்டா இது வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு டேட்டா. ஸோ ரா டேட்டா நமக்கு டச் ஆகாது. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னாலும் இதில் தான் பண்ணுவோம். அண்ட் வந்தோடனே நான் ரா டேட்டா ஒரு பேக்கப் அப்படின்ற ஃபோல்டரில் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ரா டேட்டாவோ எதுவும் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து திருப்பி எடுக்கணும். ஸோ அதனால் அதை பேக்கப் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ரா டேட்டாவில் நான் அப்புறம் என்னோடய பைத்தான் கோட் எழுதிட்டு பைத்தான் கோடு க்ளீன் டேட்டா இங்கே வந்துருச்சு. இதில் வந்து க்ளீன் டேட்டா இருக்குது. ஸோ அப்புறம் இந்த க்ளீன் டேட்டாலேருந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே எல்எல்எம் தூக்கி போட்டு ப்ராசஸ் பண்ணேன். அது ஒர்க் ஆகலை. ரேக் இன்புட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அந்த ஃபோல்டரை எல்எல்எம்ல போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒர்க் ஆகலை. ஏன்னா எல்எல்எம் என்ன லோக்கல் எல்எல்எம்ல ரன் பண்ணுறேன். நிறைய லிமிட்டேஷன் டோக்கன் அதுன்னு வந்தனால அந்த ஐடியா தூக்கிட்டு ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறேன். நான் வந்து டக் டிபி யூஸ் பண்ணுறோம். டிபியில் இந்த டேட்டாவை அப்படியே லோட் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுறது டக் டிபி. லோக்கலில் பைத்தானில் இருக்குது டிபி. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்ல. லைப்ரரி இம்போர்ட் பண்ணால் அது வந்துடுது. இதில் வந்து இந்த டேட்டா ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். ஏன் லோட் பண்ணுறேன்னா, நம்ம இதை ஃபைல்ஸாகவே வச்சுட்டு இருந்தால் அனாலிசிஸ்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்படி வரும்போது ஈஸியாக உங்கள் அனாலிசிஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டேஷ்போர்ட் பில்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் பைப்லைன். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா பேஸ்லேருந்து உள்ள டேட்டா வச்சுட்டு நான் வந்துட்டு ஐ கிரியேட் அ டேஷ்போர்டு. ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இதை பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் இந்த டேஷ்போர்ட்லேருந்து நான் வந்து எனக்கு எல்எல்எம்முக்கு நான் ஒரு கனெக்ஷன் எழுதி வச்சுக்கிறேன். தேவைப்படுச்சுன்னா எங்கே அப்படின்னா இங்கேருந்து எல்எல்எம்முக்கு போகும். எல்எல்எம் அக்சஸ் பண்ணிட்டு அனாலிசிஸ் ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஏபிஐ மூலமாக. லோக்கல் எல்எல்எம் நீங்கள் பப்ளிக் எல்எல்எம்க்கு அனுப்பலாம். எல்லா ஏபிஐ இருக்குது. பட் இப்போ நம்ம சேஃப்டிக்காக நம்ம எப்படி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் டேஷ்போர்ட் ப்ராஜெக்ட். இது பண்ணுறதுக்கு இட் டுக் அரௌண்ட் வெரி லெஸ் டைம். ஒரு 3 hours to 4 hours தான் ஆச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு மாதம் கணக்காக ஆயிருக்கும். இந்த குவாலிட்டி இந்த டேஷ்போர்ட் குவாலிட்டிலாம் வர்றது இட் வில் டேக் டைம். ஸோ அந்த இடத்துல ஏஐ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் ஏஐ எல்லாத்தையுமே பண்ணிடுமா, இப்போ இந்த வேலையை தூக்கிடுமானா அது கிடையாது. அது அந்தளவுக்கு அது பண்ண முடியல. நம்ம கரெக்டாக அதுக்கு டேட்டாவெல்லாம் எடுத்து கொடுக்கணும். நான் எடுத்த டேட்டாவெல்லாம் அப்படியே அந்த ஏசனை கொடுத்து போட்டேன்னா அந்தளவுக்கு அதெல்லாம் பண்ண முடியல. நம்ம ஸ்டில் டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு இதுதான் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் அதுவும் 2 ஸ்கிரிப்ட் தான். ப்ராசஸிங் பைப்லைன் .py அப்புறம் app.py 2 இதுதான். ஸோ இதில் வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் எழுதியிருப்போம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு டைம் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இது ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா, இல்லை யூடியூப்பில் வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை. ஸோ இதை நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஐ டிரைவ்டு ஓன் லாஜிக். ஸோ இந்த வீடியோக்கும் முந்தின வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் பாரு. 2க்கும் 3 நிமிஷத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ்னு பக்கெட்டில் போட்டுரு அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்ஃபரன்ஸ் டேட்டா இருக்கும். அதை யூஸ் பண்ணி இதுலேருந்து இதை கால்குலேட் பண்ண ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பிஐ இன்ஃபர்மேஷன் எதுவும்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் எந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தாலும் யூ நீட் டு சி வெதர் இட் ஹாஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, அதாவது தேவையில்லாமல் டேட்டா கரெக்டாக எல்லாம் பண்ணுறோமா அப்படின்றலாம் நீங்கள் டெஃபினட்டாக வாட்ச் பண்ணணும். தட் இஸ் வேர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு சிம்பிளாக ஒரு பெட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைஸ் கிரேட் ப்ராஜெக்ட் அது பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் பிஐ டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் நாட் அந்த பிஐ டேட்டா இல்லை. தட் இஸ் குட் திங். ஆனால் இதில் வேறு என்ன இருக்குன்னா, உங்களை பிஹேவியர் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டேட்டா இருக்குது. ஒரிஜினல் டேட்டா இது மார்க்டு டேட்டா. ஸோ நான் ஒரிஜினல் டேட்டா வந்துட்டு பார்த்தோன்னா
ஒரு 3 மாதம் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஹேவியர் பேட்டர்ன் வந்து பார்த்து ஓகே இவங்க தாங்கன்ற ஈஸியாக வி கேன் ஐடென்டிஃபை. ஓகேவா? ஸோ இப்போ எலெக்ஷன் நேரம் வருது, எந்த இதுக்கு ஓட்டு போடும், என்ன ஏது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த டேட்டா வச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லைக் கிரிட்டிக்கல் டேட்டா. ரொம்ப ரெட்டு கிடையாது, இட்ஸ் எல்லோ. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே வெளியில் பப்ளிக் இதிலெல்லாம் போடக்கூடாது. இட் இஸ் நாட் குட். லோக்கலில் ப்ராசஸிங் பண்ணுறது ஓகே. அண்டு அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இது பண்ணது. அண்டு எந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்தேன், எப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிட்டப்பில் போடுறேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து எடுத்து நீங்கள் உங்கள் லோக்கலில் ரன் பண்ணி பாருங்கள். நான் இதை வந்துட்டு ஒரு ப்ராடக்டாகவும் லான்ச் பண்ணலாம், ஒரு ஆன்லைன் ஆப் மாதிரி போடலான்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஜஸ்ட் ஆனால் டேட்டாவை நான் சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் லோக்கல்லே இருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் தட் இஸ் ஃபார் ஃபெஸ்ட் ரொம்ப நாள் பெருசாக பண்ணாத ஐடியா. இப்போ அதெல்லாம் கொண்டு வர ஐடியா இல்லை. லோக்கலில் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு பெட் ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ். நான் இது யூடியூப்புக்காக பண்ணல, என்னோட பர்சனல் யூஸ்க்காக பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். எனக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் பார்க்குறேன் என்னன்னு இருக்குது. இதுக்கப்புறம் நான் அதை ஆட்டோமேட் பண்ண போகிறேன். மாதம் அதில் கூகுள் டேக் அவுட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து டேட்டாவை போடுது, அதுவே வந்து இதை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் வி கேன் டூ. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணலாம், ஆல் த திங்ஸ் க்ரோம் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு இது இந்த ப்ராஜெக்டில். ஸோ எஸ் தேட்ஸ் இட். அண்ட் நீங்கள் இந்த லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இன்னும் வித்தியாசமான ப்ராஜெக்ட் வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.